மாசம் ஆச்சு இல்லைங்க, 6 மாதம் ஆச்சு இல்லைங்க. சொல்ல விடுங்க, ஒரு ஃப்ளோல வருதுங்க. நான் அந்த வீட்டுக்குள்ள போகும்போதே ஒரு கொள்கையோடயே போனேன். அதான்டா என் மகங்கிறது. எஸ் ஆஃப் கோர்ஸ், அப்பா சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காரு. அந்த வீட்ல இழுத்தரைக்கு அம்மி இருக்க கூடாது, மாப்பிள்ளைக்கு மம்மி இருக்கவே கூடாதுன்னு நினைச்சேன். 6 மாசத்துல அம்மியை கட் பண்ணிட்டேன், மம்மி எதுவும் பண்ணல. நீ என் புள்ளே இல்ல, நீ இப்படிலாம் கொள்கை பண்ணிருக்கா? இல்ல இல்ல, இவங்க சொல்றாங்களே சீரியலை பார்த்து பொம்பளைங்க எல்லாம் கெட்டு போயிடுறாங்க, எவ்வளவு சோறு போடுறாளா, எவ்வளவு குழம்பு ஊத்துறாளா, சீரியலை பார்த்தே வீணா போகுது. என்னத்த சீரியலை பார்த்து நாளா வீணா போனேன்? எங்க சீரியலை பார்த்து வீணா போற பொம்பளைங்களா இருந்தா என்னையும் சேர்த்து இவங்க எல்லாரையும் நான் என் கூட சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, என் மாமியார்லாம் 6 மாசமா உசுரோட வச்சிருக்கேன். நான் என்ன சீரியலை பார்த்து என் மாமியார் காதுல கொஞ்சோண்டு கோடாரி தைலத்தை ஊத்துனா செத்துருவாங்களாம், கொள்ளிட்டனா? இல்ல தூங்கிக்கிட்டு இருக்கும் போது மூக்குல பால்டாயில ஊத்துனா இறந்து போயிடுவாங்களாங்க, நான் பண்ணனா? நல்ல ஊரு இல்ல இவ்வளோண்டு பால் குடிங்க மாமியாரே, நைட்டு கொண்டு போய் பாலை கொடுத்து அதுல எத்தனோட விஷத்தை கலந்து கொடுத்தனா? நல்ல ஊரு. எந்த சிந்தனை இல்லாம அது வாட்டில் உட்கார்ந்துருக்குது. இல்ல இதெல்லாம் விடுங்க, சீரியலை பார்த்து கேட்டு போறேன், சீரியலை பார்த்து கேட்டு போறேன்னு 1002 ஊசி போட்டு என் மாமியார 6 மாசத்துல கொன்னனா? ஏண்டா பேச்சாளரை கூட்டி வச்சிருந்தா கொலகாரிய கூட்டி அந்திருக்கலடா.